Hello, welcome back everyone. நம்ம லாஸ்ட் வீடியோல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆரிஜினை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க். அதே மாதிரி இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தோட ஆபெக்ஸ் பாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ ஒரு சென்ட்ரல் பேங்காகவும் ஒரு ஆபெக்ஸ் பாடியாகவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அது 3 மெயின் ஹெட்டிங்ஸ்ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ், ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரு லென்த்தி டாபிக். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்கும் வந்து நம்ம ஒவ்வொரு செப்பரேட் வீடியோஸா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ். லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு லீடராகவும் பேங்கிங் சிஸ்டத்தோட சூப்பர்வைசராகவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது உலகத்துல இருக்கிற முக்கியமான பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்க பாருங்க. சோ இதெல்லாம் வந்து வேர்ல்டு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஐபிஆர்டி, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இதை தான் நம்ம வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்றோம். பிஐஎஸ், பிஐஎஸ்னா பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ், ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். சோ இந்த மாதிரி உலக அமைப்புகள்ல எல்லாம் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இவங்க கிட்ட வந்து நம்மளோட எக்கனாமிக் அண்ட் பினான்சியல் பாலிசிஸ், நம்மளோட எக்கனாமிக் டேட்டா இதெல்லாமே ஷேர் பண்றோம். எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரி வந்து டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுது. பேங்கிங் சிஸ்டம், மானிட்டரி பாலிசி இதெல்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காகவும், அது மூலமா நம்ம பேங்கிங் சிஸ்டம் மேல குளோபல் லெவல்ல ஒரு கான்பிடன்ஸ் வர்றதுக்காகவும் இதெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் பண்றாங்க. இந்தியாக்காக நெகோசியேட் பண்றாங்க. டெவலப்மெண்ட் லோன் எல்லாம் எடுக்க போறப்போ இந்தியாக்காக வந்து நெகோசியேட் பண்றது, அதே மாதிரி மானிட்டரி மேட்டர்ஸ்ல கோஆபரேட் பண்றது, கரன்சி மேட்டர்ஸ்ல கோஆபரேட் பண்றது, இதெல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க கூட சேர்ந்து பண்றாங்க. அது மாதிரி ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்ல எல்லாம் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்ல எல்லாம் இந்தியாவுக்கு வந்து ஓட்டிங் பவர் இருக்கு. ஸோ அந்த ஓட்டிங் பவர் யார் மூலமா செய்யறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமும் நமக்கு இந்தியா வந்து எக்ஸசைஸ் பண்ணுது அந்த ஓட்டிங் பவரை. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உலகத்துல இருக்கிற மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுது. எதுக்காகனா, இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறப்போ மணி மேட்டர்ஸ்லயும் பேங்கிங் சிஸ்டத்திலயும் கிராஸ் பார்டர் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்காகவும், பினான்சியல் கிரைசிஸ், கரன்சி வொலாட்டிலிட்டி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் கூட சேர்ந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேலை செய்யுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசில் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து பிஐஎஸ் பேங்க். பிஐஎஸ் பேங்க் நம்ம இப்பதான் பார்த்தோம், பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட். இந்த பிஐஎஸ் பேங்க் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸோடையும், எல்லா கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸோடையும் பேங்கா கருதப்படுறது வந்து பிஐஎஸ் பேங்க். இந்த பிஐஎஸ் பேங்க் என்ன பண்ணுதுன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல பேங்க் எல்லா பேங்க்ஸும் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத செட் பண்றது பிஐஎஸ் பேங்க். ஸோ இன்டர்நேஷனல் பேங்கிங் ரூல்ஸை செட் பண்றாங்க. அதை வந்து எல்லா கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்காகனா, ஒரு பினான்சியல் டிசாஸ்டரோ இல்ல பேங்கிங் சிஸ்டத்துல ஒரு கொலாப்ஸோ வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து பேங்கிங் ரூல்ஸை செட் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, பேசில் கமிட்டின்னு சொல்லி 1974ல. இது ஆரம்பிச்சது வந்து G10 கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ். G10 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது யூஎஸ், யூகே, பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, இந்த மாதிரி வந்து ஒரு 10 கண்ட்ரீஸ் சேர்ந்து அவங்க அந்த 10 கண்ட்ரீஸோடையும் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் பேசில் கமிட்டி. இதுக்கு ஏன் பேசில் அப்படின்னா, பிஐஎஸ் பேங்க் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கு. அங்க இருக்கிற அந்த சிட்டி பேரு தான் பேசில். சோ அதுதான் அந்த கமிட்டிக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த பேசில் கமிட்டி வந்து இன்டர்நேஷனல் பேங்கிங் ரூல்ஸை செட் பண்றாங்க. எதுக்குன்னா, டு கீப்ஸ் பேங்க் சேஃப், ரெடியூஸ் ரிஸ்க் அண்ட் பிரிவென்ட் பினான்சியல் கிரைசிஸ். சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக சில ரூல்ஸை செட் பண்ணிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேசில் கமிட்டி சொல்றபடி அந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி பேங்கிங் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸை வந்து ஸ்டேபிளாவும் ஹெல்த்தியாவும் வைக்கிறதுக்காக பேசில் கமிட்டி கூட கோஆபரேட் பண்ணுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். இன் ஆர்டர் டு மெயின்டைன் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்மோனி வித் இன்டர்நேஷனல் பேங்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ், the RBI is associated with Basel Committee. So, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பேசில் கமிட்டி எதுக்காகனா, இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா பேங்க்ஸும் வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும், சோ தட் பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகாது, பினான்சியல் டிசாஸ்டர்ஸ் வராது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த கமிட்டி. சோ இவங்க கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி நம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்மோனி மெயின்டைன் பண்ணுது. தென்
ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் சின்ஸ் 1997 இவங்க கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோஆபரேட் பண்ணுது. ஸோ இன்டர்நேஷனல் பேங்கிங் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். மெயினா இது செட் பண்ணது இன்டர்நேஷனல் பேங்கிங் ரூல்ஸுக்காகவும் பேங்கிங் சூப்பர்விஷனுக்காகவும் தான் இதை செட் பண்ணியிருக்காங்க. Next, RBI represents Government of India in IBRD and IMF, in which India is a member since December 27, 1945. So, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Next, regulator and supervisor of Indian banking system. Reserve Bank of India ங்கிறது Indian banking systemத்தோட apex body. So, இந்தியா ரெகுலேட்டராகவும் சூப்பர்வைசராகவும் இருக்கு. இந்தியன் பேங்க்ஸோட ரெகுலேட்டராகவும் சூப்பர்வைசராகவும் இருக்கு. ஸோ அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. என்னென்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எந்த பேங்க்ஸ் ஆரம்பிக்கணும்னாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும். வெதர் அது பப்ளிக் பேங்க் இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்க் இருந்தாலும் சரி, இல்ல ஃபாரின் ஆர் ஸ்மால் பினான்ஸ் பேங்க், எந்த பேங்க் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்லையும் சூப்பர்விஷன்லயும் தான் அந்த பேங்க்ஸ் எல்லாம் இயங்குது. அதே மாதிரி எல்லா பேங்க்ஸும் எவ்வளவு மினிமம் கேபிட்டல் வச்சிருக்கணும், பேங்கோட லோன் பாலிசி என்ன, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம், இப்போ டெபாசிட் லோன்ஸுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி எதெல்லாம் ப்ரையாரிட்டி செக்டர்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இதெல்லாம் ப்ரையாரிட்டி செக்டர்ஸை வச்சு இவங்களுக்கு எல்லாம் நிறைய லோன் கொடுக்க சொல்றது. அது மாதிரி இந்த பேங்க்ஸ்ல எல்லாம் போய் இன்ஸ்பெக்ஷன் நடத்துறது, ஆடிட் பண்றது, இதெல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செய்யுது. ஸோ தட் பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், மக்களுக்கு அந்த பேங்க் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கணும். பேங்க் மேல கான்பிடன்ஸ் இருந்தாதான் பப்ளிக் அவங்களோட சேவிங்ஸை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க, லோன் தைரியமா எடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப நிறைய டிஜிட்டல் பேங்கிங் எல்லாம் பண்றோம். ஸோ இதெல்லாம் பேங்க்ஸ் மேல இருக்கிற கான்பிடன்ஸ்னால தான். அந்த கான்பிடன்ஸை கிரியேட் பண்ண வைக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது மாதிரி ஒரு பேங்க்ல ஏதாவது லாஸ், ட்ரபிள் எல்லாம் இருக்குன்னா அந்த பேங்கை இன்னொரு பேங்க் கூட மர்ஜ் பண்ண வைக்கிறது, இல்ல அவங்களோட மேனேஜ்மெண்ட் மாத்தி வேற மேனேஜ்மெண்ட் அமைக்கிறது, இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறது, தேவைப்பட்ட லைசன்ஸை கேன்சல் பண்றது கூட செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலேட்டரி அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. தி broad guidelines for all banking operations in the country are formulated by the Reserve Bank of India. ஸோ இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவங்க இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வழிகாட்டுதலின் படியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியும் தான் செயல்படுது. அதை செட் பண்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. RBI has power to issue licenses, control and supervise commercial banks under the RBI Act 1934 and the Banking Regulation Act 1949. So இந்த ஆக்ட்ஸ் கீழே எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கும், கண்ட்ரோல் பண்றதுக்கும், சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் இருக்கு. It conducts inspection of the commercial banks and calls for returns and other necessary information from them. ஸோ என்ன எப்போ வேணாலும் போய் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இன்ஸ்பெக்ஷன் நடத்தலாம். அதே மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டு செக் பண்றதுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் என்ன தகவல் வேணாலும் கேட்கறதுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம் இருக்கு. நெக்ஸ்ட் மானிட்டரி அத்தாரிட்டி. மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மணி சர்க்குலேஷன், பணப்புழக்கம் எவ்வளவு மணி சர்க்குலேட் ஆகலாம் அப்படிங்கறது கண்ட்ரோல் பண்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ மானிட்டரி மேட்டர்ஸ்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த அதிகாரம் எடுக்கிறதுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் இருக்கு. அதுதான் மானிட்டரி அத்தாரிட்டி. ஸோ இது மெயினா எதுக்காக அப்படின்னா இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கும், மணி சர்க்குலேஷனை ஸ்டேபிளா வைக்கிறதுக்கும், இது மூலமா பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் இல்லாம பிரைசஸ் ஸ்டேபிளா இருக்கணும், எக்கானமியில ஒரு ஸ்டேபிள் growth இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மானிட்டரி பாலிசியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணுது. ஸோ அந்த அதிகாரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. RBI formulates, implements and monitors the monetary policy of the country. So monetary policy formulate பண்ணுது, அதை செயல்படுத்துது, அந்த பாலிசி கரெக்டா போகுதான்னு மானிட்டர் பண்ணுது. எதுக்காக இதை பண்றாங்கன்னா, மானிட்டரி பாலிசிங்கிறது எதுக்காகனா மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல்ல வைக்க. மணி சர்க்குலேஷன் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த மானிட்டரி பாலிசியை கொண்டு வராங்க. ஸோ அது மூலமா இட் கேன் மெயின்டைன் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. விலை ரொம்ப ஏறவும் செய்யாது, ரொம்ப இறங்கவும் செய்யாது, ஸ்டேபிளா இருக்கும். கண்ட்ரோல் இன்ஃபிளேஷனரி ட்ரெண்ட்ஸ். இன்ஃபிளேஷனரி ட்ரெண்ட்ஸ்னா மணி சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், அப்ப மணி வேல்யூ ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் எக்கனாமிக் growth, அது மூலமா எக்கானமியோட growthக்கும் ஹெல்ப் பண்ணுது. இட் ப்ரொவைட்ஸ் அட்வைஸ் டு தி கவர்மெண்ட் கன்சர்னிங். கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விஷயங்கள் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ்,
ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் பிளான்ஸ், விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சருக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறத பத்தியும், கவர்மெண்ட் பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எங்க இருந்தெல்லாம் ரிசோர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணலாம், அணி திரட்டலாம் அப்படிங்கறத பத்தியும் அட்வைஸ் கொடுக்கறாங்க. அண்ட் லெஜிஸ்லேஷன் அஃபெக்டிங் பேங்கிங் அண்ட் கிரெடிட், பேங்கிங் சிஸ்டத்தையும் கிரெடிட் சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய சட்டங்கள் அதை பத்தின அட்வைஸ் கொடுக்கறாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட், க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். ஸோ எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எக்கானமி ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படிங்கிறது சில விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதை தான் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் லெவல், எந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பிரைஸ் லெவல் எப்படி இருக்கு, ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் எப்படி இருக்கு, ட்ரேட் சைக்கிள்ஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஆர் க்ளோஸ்லி மானிட்டர்ட் பை தி ஆர்பிஐ. ஸோ இது எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. அதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும், இல்ல அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னா அதுக்கெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நடவடிக்கைகள் எடுக்குது. இன் ஆர்டர் டு அச்சீவ் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் growth. ஸோ இது மூலமா எக்கானமியோட வளர்ச்சிக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்சஸ். ஏதாவது புதிய சவால்கள் வரப்போ இமீடியட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, இமீடியட் ஆக்ஷன் எடுத்து அந்த சேலஞ்சை வந்து சமாளிக்குது. லைக் மாஸ்டர் சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்றது அண்ட் ஆர்கனைசிங் கமிட்டி டு அனலைஸ், ரிவ்யூ அண்ட் ஸ்ட்ரென்தன் இந்தியன் பேங்கிங். ஸோ உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ மாஸ்டர் சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்றது, கமிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க. மாஸ்டர் சர்க்குலர் அப்படின்னா இட்ஸ் அ கம்பைல்டு டாக்குமெண்ட் ரிலீஸ்ட் பை தி ஆர்பிஐ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆர்டர், சர்க்குலர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே ஒட்டுக்கா ஒரு டாக்குமெண்டா ரிலீஸ் பண்ணா அது என்னன்னு சொல்றோம்னா மாஸ்டர் சர்க்குலர். contains all important rules and regulations, guidelines, instructions on a particular subject. So ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட பத்தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணிருக்கு, அதுக்காக என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் தனித்தனி சர்க்குலர்ஸா இல்லாம ஒரு கம்பைல்டு டாக்குமெண்டா, மொத்தமா ஒரு சிங்கிள் டாக்குமெண்டா ஒரு புக்கா இஷ்யூ பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா மாஸ்டர் சர்க்குலர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்கர்ஸ் வந்து கேவைசியை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ், கேவைசி பத்தின டீடைல்ஸ் தெரியணும். கேவைசினா நோ யோர் கஸ்டமர். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் வந்து பேங்க்ஸுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு சர்க்குலரா எடுத்து பார்க்க வேண்டாம், மாஸ்டர் சர்க்குலர் ஆன் கேவைசின்னு இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அது ரிலேட்டடான எல்லா ஆர்டர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும் மொத்தமா. ஸோ தனித்தனியா சர்க்குலர்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ண வேண்டாம், அந்த மாஸ்டர் சர்க்குலர் எடுத்து பார்த்தா போதும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்றோம்னா ஒன் ஸ்டாப் ரூல் புக் ஃபார் ஈச் டாபிக். அதே மாதிரி டிஜிட்டல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங்கோட செக்யூரிட்டி, இதை பத்தியெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னா இந்த மாஸ்டர் சர்க்குலர்ஸ் எடுத்து பார்த்தா அதுல மொத்தமா வந்து எல்லாமே வந்து ஒரு கம்பைல்டு டாக்குமெண்டா, எல்லாமே உள்ளடங்கின ஒரு டாக்குமெண்டா வந்து அந்த மாஸ்டர் சர்க்குலர்ல கொடுப்பாங்க. ஸோ whenever எனி நியூ சேலஞ்சஸ் வரப்போ இமீடியட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுனா இந்த மாஸ்டர் சர்க்குலர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது உடனே இமீடியட்டா பேங்க்ஸ் என்னென்ன செய்யணும், அந்த ஒரு சேலஞ்சை வந்து சமாளிக்க, அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி மாஸ்டர் சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, கமிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா இந்தியன் பேங்கிங்கை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.